வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 31. தன் எதிரே பரிதாபமாக அமர்ந்திருக்கும் சிறுவனை பார்த்து நெறிமதிக்கு பாவமாகத்தான் இருந்ததை தவிர கோபம் எதுவும் வரவில்லை. அவனிடம் அமைதியாக அவள் தன் இரு கரங்களை நீட்டவும் பளிச்சென்று முகம் வளர்ந்தவன் வேகமாக வந்து தன் தாயின் மடியில் அமர்ந்து கொண்டான். மகனை தன்னோடு சேர்த்தணைத்து உச்சி முகர்ந்தவள் அவன் முகத்தை நிமிர்த்தி இரு கன்னங்களிலும் அழுந்த முத்தமிட சந்தோஷமாக அவளின் இடையை கட்டி கொண்டான் நிக்கித். லவ் யூமா? அட பாரடா என்று கேலி செய்து அவன் தலையில் முட்டியவளுக்கு அன்று ஒரு நாள் பேரணி பற்றி விசனமாக நளினி கூறியது நினைவிற்கு வந்தது. நிலா பிறந்ததற்கு பிறகு அம்மா தன்னை விட்டு சற்று விலகிவிட்டதாக அவனுக்குள் சிறு சஞ்சலம் தோன்றி இருப்பதாக ஒருமுறை இவளிடம் அவர் தனிமையில் கூறியிருந்தார். கை குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டுமே என்று இவளும் அவனை தன் அம்மா வீட்டில் இருந்தவரை ஜோதியின் பொறுப்பிலும் இங்கு வந்த பிறகு நளினியின் பொறுப்பிலும் விட்டிருந்தாள். நேரத்திற்கு அவனுக்கு உணவளித்து அவனை பள்ளிக்கும் நளினியே அனுப்பி வைத்ததில் இவளுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. இரவில் சரியாக உறங்காமல் விழித்திருந்து சேட்டை செய்யும் நிலாவை பெரும்பாலும் இவள்தான் இரவு நேரங்களில் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால் காலையில் அவன் பள்ளி கிளம்பும் பொழுதுதான் இவள் விழித்து எழுந்தே கீழே வருவாள். நிக்கித் உறங்குவதும் பாட்டி தாத்தாவின் அறையில் என்றாகவும் அவன் எழுந்து குளித்து தயாராவது எதுவும் அவளுக்கு தெரியாது. நிலாவிற்கு 6 மாதங்கள் நடக்கும் பொழுதுதான் நளினி இவளிடம் அவ்விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். மதி, இன்னிலிருந்து நிக்கி ஓர் ரூம்லயே உன்கூடயே தூங்கட்டும். அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன். 2 நாளா ரொம்ப டல்லா இருந்தா. சரியா சாப்பிடவும் செய்யாம கொடுக்கற சாப்பாட்டையும் சாப்பிடாம வேண்டான்னு மறுத்துடுறான். மாமா வெளியே கூட்டிட்டு போய் வந்தாலும் ஒரு மாதிரி உம்முன்னே இருந்தான். என்னடா கண்ணா, ஸ்கூல்ல எதுவும் பிரச்சனையான்னு கேட்டா, பாப்பா பிறந்ததுல இருந்து ஏன் அம்மா எனக்கு எதுவுமே செய்யறது இல்ல, எல்லாம் நீங்களே செய்யறீங்கன்னு வேகமா கேட்கவும் தான் அவனுக்கு இருக்க பிரச்சனையே எனக்கு புரிஞ்சுது. இல்லடாமா, பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா எப்போதும் போல செய்வாங்க. இப்ப அவ ரொம்ப குட்டி குழந்தைல அம்மா கூடவே ஒட்டிட்டு இருக்குன்னு அழுவுறான்னு சமாதானம் சொன்னா, அப்பதான் நான் அழாம இப்படியே அமைதியா இருந்தா என்ன உங்கள்கிட்டயே விட்டுடுவாங்களான்னு கேக்குறான். இந்த பையன் என்ன இப்படி யோசிக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு நான் சொல்ல வர்றத கூட கேட்காம சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விளையாட போயிட்டாமா. அதனாலதான் சொல்றேன், புள்ள உன் கூட உன் பக்கத்துல அருகாமைக்கு ஏங்குறான்ப்பா. அவனுக்கு தூக்க கெடும், எழுந்து பள்ளிக்கு கிளம்புறதுக்கு தாமதமாகும் அப்படிலாம் நீ யோசிக்காத. உங்க ரூம்லயே அவன் படுத்து உறங்கட்டும். கூடவே இருந்து பாத்துக்கிறப்போ உன்னுடைய கஷ்டமும் அவனுக்கு புரியும்ல. அவனை ஸ்கூலுக்கு கிளப்புற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பிள்ளையோட மனசுல இது எதுவும் தவறான அபிப்பிராயத்தை பதிஞ்சு விடக்கூடாது பாரு, அதான் என்றார் கவலையாக. அமைதியாக சொல்வதை எல்லாம் கேட்கிறானே என்று இருந்தால் இவன் உள்ளுக்குள் இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டு சுற்றுகிறானா என முதலில் மதிக்குமே திகைப்பாகத்தான் இருந்தது. இதை இப்படியே வளர விடுவதும் ஆபத்துதான். இவளால் தான் எல்லாம் என்று நாளை அவனுடைய வருத்தம் முழுவதும் நிலாவின் புறம் திரும்பிவிடும். வேண்டாம், அத்தை சொல்வது போல் இன்றிலிருந்து அவன் என்னுடனே உறங்கட்டும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிறகு நிலாவின் சத்தத்தில் உறங்கி பழகி கொள்வான் என முடிவெடுத்து அவனை தன் பொறுப்பிலேயே எடுத்துக்கொண்டாள் மதி. அம்மா, இப்ப என்னமா செய்யறது என்று அவள் சிந்தனையை கலைத்தான் மகன். அவனை செல்லமாக முறைத்தவள், ஏன் அடுத்து நாம என்ன செய்வோன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? இது வழக்கமா நடக்கிறதானே என்றாள் சலிப்பாக. பிள்ளை மறுபடியும் சாரிம்மா என்றது. ஆடப்பட, யாருக்கு போன் பண்ணட்டோ? ஸ்ரீஹரியா அல்லது சாய்ச்சரனா என்றவாறு அலைபேசியை எடுத்தாள். அறிய வேண்டாமா, இன்னைக்கு நான் அவனோட சண்டை போட்டுட்டேன். நீங்க சாய் அம்மாவுக்கு போன் பண்ணுங்க என்றாள் நிக்கித் வேகமாக. டாய் என பல்லை கடித்தவள், உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாடா என முறைத்தாள். அம்மா, அவன் தாமா என் பர்மிஷன் இல்லாம என்னோட ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தானே, கொடுத்து என்ன குறைஞ்சு போயிடுவியா? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப அவனும் அப்படி செய்யணும் தானே. இன்னைக்கு நான் பாதாம் எடுத்துட்டு போவோம் வேகமா பாக்ஸ்ல இருந்து 2 எடுத்துக்கிட்டாமா. ஆனா போன மண்டே அவன் கொண்டு வந்தப்ப எங்க யாருக்குமே தரல தெரியுமா என்றான் கோபமாக. மகனை அயர்வுடன் பார்த்தவள் மைண்ட் வாய்ஸில், இந்த சண்டைக்கெல்லாம் நம்ம பஞ்சாயத்து நடத்த வேணுமா என்ன? நாட்டாம அப்படியே பம்மிக்கிட்டு பின்னால ஓடி வந்துரு என்று தனக்குத்தானே அரைக்கோவல் விடுத்தாள் பெண். இதுங்க சண்டைய நம்பி நாம ஏதாவது தீவிரமா அறிவுரை சொன்னா கடைசியில நம்மள கோமாளி ஆக்கிட்டு அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து முஸ்தபா முஸ்தபா அப்படின்னு பாடி நம்ம மூக்கையே உடைச்சிருங்க. வேண்டவே வேண்டாமப்பா, நாம நம்ம வேலையை மட்டும் பாப்போம். சரிடா, சாய் அம்மாவுக்கே பேசுறேன். சயின்ஸ் புக் ஒண்ணு தானே, இல்ல இன்னும் வேற ஏதாவது வேணுமா? ஒழுங்கா பார்த்து சொல்லு. அப்புறம் அடுத்த 10 நிமிஷத்துல அம்மா ஹிந்தி, அம்மா ஜிகே அப்படின்னு எதையாவது தலைய சொரிஞ்ச மகனை மண்டைய உடைச்சிருவேன் என்று கண்களை உருட்டி நிக்கியை மிரட்டினாள் மதி. எல்லாம் அனுபவ பாடம்.
ஏற்கனவே சில முறை அப்படி மீண்டும் அவர்களை அழைத்து இவள் அசடு வழிந்த கதையெல்லாம் அவ்வப்பொழுது நடந்திருக்கிறது. தாயின் எச்சரிக்கையில் அரண்டு போய் இன்னொரு முறை தன்னுடைய பையை சரி பார்த்தவன், இல்லம்மா எல்லாம் வச்சிருக்கேன் என்றார் பவ்யமாக. என்றவள் சாய் சரணின் அம்மாவை அழைக்க அடுத்த நொடி வேகமாக இணைப்பு ஏற்கப்பட்டு, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நிக்கிதம்மா, அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க என்ற எதிர்ப்புறம் அளவிற்கு அதிகமாக போரித்து வழிந்ததிலேயே இவள் இதழ்களில் அலட்சிய முறுவல் ஒன்று தோன்ற, அப்படியா, என்ன விஷயம் என்றாள் ஏதும் அறியாதவளாக. வேற என்ன என சலிப்புடன் ஆரம்பித்தவள், ஆமா நீங்க என்ன திடீர்னு கால் செஞ்சிருக்கீங்க என சட்டென்று சுதாரித்தாள். இம்முறை இவள் முகத்தில் அசடு வழிய, எல்லாம் வழக்கம் போலதான், சயின்ஸ் புக்கை விட்டுட்டு வந்துட்டான், நீங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பக்கத்தை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா என்றாள் தன்மையாக. ஓ அனுப்புறனே, நெகித் சயின்ஸ் எடுத்து வரல, நான் பெத்த எருமை ஹிந்தி எடுத்து வரல, நீங்களும் கொஞ்சம் அதை அனுப்பி வச்சிடுறீங்களா? கண்டிப்பா என உறுதி அளித்து சிறிது நேரம் ஒருவருக்கொருவர் குசலம் விசாரித்து ஒரு பாயுடன் இணைப்பை துண்டித்தனர். பல தனியார் பள்ளி தாளாளர்கள் கல்வியை வியாபாரம் ஆக்கினார்களோ இல்லையோ, இன்றைய தலைமுறை பிள்ளைகள் தங்கள் பாட புத்தகங்களின் நகல்களை அலைபேசி வாயிலாக பண்ட மாற்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நிலா உறங்கிய பிறகு மெதுவாக அவளை தூக்கி நிக்கித் அருகில் படுக்க வைத்துவிட்டு தன் பக்கம் நகர்ந்து வந்து தோல் வளைவில் தலை சாயும் மனைவியை கண்டு புன்னகைத்த மனு கையில் இருந்து பேசியை அடைத்து டீப்பாய் மீது போட்டுவிட்டு அவளிடம் ஆர்வமாக திரும்பி கழுத்தில் ஆழ முகம் புதைத்தான். ஒரு வழியா வாண்டு தூங்கிருச்சா? இவளை நாம ஆடி மாசத்துல உருவாக்க விட்டுருக்க கூடாது நிச்சயம். உன் பக்கத்துல வரவே விட மாட்டேங்கிறா. தூங்குற மாதிரி கண்ணை மூடுறவ கூட திரும்பவும் சினுங்கிக்கிட்டே உன்னை அவ பக்கம் எழுத்துக்கிறாள என்று ஏக்க பெருமூச்சு விட்டான் அவன். அவனுடைய அலுப்பில் பக்கென்று வெடித்த சிரிப்பை ஓசையின்றி வெளியேற்றி, இத்தனை வயசான நீங்களே என்னை விட்டு நகர்ந்து படுக்க மாட்டேங்கிறீங்களா? பிள்ளைங்க தூங்குனதுக்கு அப்புறம் நான் உங்க பக்கம் வந்துடணும்னு கட்டளை வேற போடுறீங்க. அப்புறம் உங்க பிள்ளைங்க மட்டும் எப்படி இருக்குமா? அன்னைக்கே உங்க மகன் எப்படி பழிச்சுன்னு உங்களுக்கு பதிலடி கொடுத்தான்னு ஞாபகம் இருக்கா, இல்ல மறந்துருச்சா? அப்படியே தலைவர் ஒரு நிமிஷம் பேச்சு முச்சில்லாம நின்று போயிட்டீங்களே என உடல் குலுங்க மௌனமாக நகைத்தாள். என் பழப்ப உனக்கு சிரிப்பா இருக்கடி என்று அவள் இடையில் ஒரு கிள்ளு கிள்ளியவனை பதிலுக்கு தோள்பட்டையில் கடித்து பழி வாங்கிவிட்ட அவள் விலக, பிள்ளைங்களை பெத்து கொடுனா வரிசையா எனக்கு தொல்லைங்களை பெத்து கொடுத்துருக்கா. நமக்கு தூக்கம் வர வர உன் பொண்ணுக்கு தூக்கம் வராது, நடுஜாம வர கண்களை உருட்டிக்கிட்டே இருப்பா. அதுக்கும் பெருசு இருக்கே. ஏண்டா நீதான் பெரியவன் ஆயிட்டியே, சுவரோரமா படு, பாப்பா மட்டும் அம்மா கிட்ட படுத்துக்கிட்டோன்னா அதெல்லாம் முடியாது, நானும் அம்மாட்ட தான் படுப்பேன்னு அடம் முடிக்கிறான். டேய், நீங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமா உங்க அம்மாவோட தூங்குனா அப்புறம் நான் எங்கடா தூங்குறதுன்னு தெரியாதனமா அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு அவன் எனக்கு ஒரு நோஸ்கட் கொடுத்தான் பாரு. காட், யார்கிட்டையும் நான் அப்படி அசிங்கப்பட்டதில்லடி என்று தலை அசைத்தவனை கண்டு மீண்டும் சிரிப்பு பீரிட அருகில் சென்று கன்னத்தில் முத்தம் பதித்தாள் மதி. இதென்ன ஆறுதல் பரிசா என்று அவன் முறைக்க, இல்ல மாமா, இப்படிப்பட்ட பிள்ளைங்களை எனக்கு கொடுத்த உங்களுக்கு வெற்றி பரிசு என அவள் குறும்பாக கண்ணடிக்க அதற்குரிய தண்டனையை அடுத்த மனைவிக்கு வழங்க ஆரம்பித்திருந்தான் கணவன். மன்மத் மகனிடம் கேட்ட கேள்விக்கு அவன் பளிச்சென்று அளித்த பதில் இதுதான். நாங்க எங்க அம்மாவோட தான் படுத்து தூங்குவோம், நீங்க வேணா போய் உங்க அம்மா கிட்ட தூங்குங்க என்றானே பார்க்கலாம். தந்தையின் முகத்தில் ஆடவில்லை, அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான். மதிக்கோ கணவனை பார்த்து சிரிப்பை அடக்க முடியவில்லை. இருந்தாலும் அவனை மேலும் தூண்டிவிட்டு விடக்கூடாது என முயன்று தன்னை அடக்கிக் கொண்டவள் மறுநாள் முழுவதும் அவ்வப்பொழுது அதை நினைத்து நினைத்து பார்த்து சிரித்தாள். அதிலும் நளினியை பார்த்தவும் இன்னமும் அவளுக்கு சிரிப்பு வெடித்துக் கொண்டு கிளம்ப கண்களின் நீர் வழிய சத்தமாக நகைத்து அதற்கு அலமேலுவிடம் சில பல கண்டனத்தை பெற்று கணவனின் பலமான முறைப்பை பெற்று என அன்றைய பொழுதை நன்றாகவே கழித்தாள் அவள். மறுபடியும் நம்ம சொல்ல வரத காதல வாங்காம அப்படி எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு அப்புறம் எதுக்காக 2 மாசத்துக்கு ஒரு முறை இந்த பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பை நிகழ்த்துறாங்களோ எனக்கே தெரியல என்று எரிச்சலுடன் முணுமுணுத்த நெறிமதியின் அருகில் இன்னும் சில தாய்மார்கள் அதே எண்ணத்தில் முகத்தில் அதிருப்தியுடன் நின்றிருந்தனர். அனைவரும் நெக்கித்துடன் பயிலும் மாணவ செல்வங்களின் தாய்மார்கள்தான் மதியின் நட்பு வட்டத்தில் இருப்பவர்கள். ஆமாமா, சரியா சொன்னீங்க. வேலைக்கு போற என்ன மாதிரி பெற்றோர்களுக்கு இது தேவையில்லாத அலைச்சல் தானே என சலைத்துக் கொண்டாள் ஆதித்யாவின் அம்மா. அதுவும் பசங்க கிளாஸ் டீச்சர் சொன்னதை கவனித்தீங்களா நிக்கிமா? என்னுடைய பையன் வீட்டுல ஒழுங்கா படிக்கிறதே இல்ல. நீங்க தர்ற 1-2 ஹோம்ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு கார்ட்டூன்ல மூழ்கிடுறான். வேற ஏதாவது படிடான்னு நான் உட்கார வைக்க முயற்சி பண்ணா சொன்ன பேச்ச கேட்காம அவ்வளவுதான் ஹோம்ஒர்க் விடுங்கமான்னு ஓடி போயிடுறான். நீங்க தினமும் ஏதாவது ஒரு பாடத்துல இருந்து கிளாஸ் டெஸ்ட் மாதிரி வைங்க, அப்பதான் வீட்டுல பிள்ளைங்க படிப்பாங்க. இல்லடா நாங்க சொல்றத கேட்கறதே இல்ல. கடைசியில நீங்க பருவ தேர்வு வரைக்கும் அப்ப வைக்கும் போது மொத்தமா படிக்க முடியாம திணறாங்கன்னு நான் சொன்னா அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. தினமும் எல்லாம் எங்களால டெஸ்ட் வைக்க முடியாது, அதுக்கு நேரம் இல்லங்கிறாங்க. எனக்கு அப்படியே முகத்துல ஓங்கி குத்தலாமான் இருந்துச்சு என்றாள் வர்ஷினியின் அம்மா. ஓ என்று மதி அதை உள்வாங்க,
இதுக்கே இப்படி கோவப்படுறீங்களே, உங்களுக்கு எந்த வேலையும் வேண்டாமா? வீட்டுல பெற்றோர்கள் தினமும் ஒரு பாடம் எழுதி காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோம். அதுக்கும் வலிக்குதா உங்களுக்கு? நோனோ, அப்படிலாம் செய்ய முடியாது. நீங்க வீட்டுல இருக்கவங்க இதுக்கு ஒத்துக்குவீங்க, ஆனா வேலைக்கு போற பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒரே போட போட்டு முடிச்சிருச்சு அந்த டீச்சரு. ஏன் ஆதித்யாமா, உங்க பையனை ஒரு பாடம் படிக்க வச்சு எழுத வைக்க உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமா என்று கேட்டாள் ஸ்ரீஹரியின் தாய். என்ன, அப்படி மட்டும் கொடுத்தாங்கன்னா எனக்கு அது ரொம்ப சுலபமா இருக்குமே. கடைசி நேரத்துல மொத்தமா உட்காந்து அவன்கிட்ட நான் போராட தேவை இருக்காதுல்ல. ரொம்பவும் கஷ்டம்தான். என் பிள்ளை தானாவே கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படிச்சிடுறான். வீட்டுல நானும் அப்பப்ப அவனை கைட் பண்றதால பரவாயில்ல. இல்லன்னா நிக்கிய பத்தியும் நான் தான் இப்படி புலம்ப நேரமோ என்னவோ. பரீட்சை வச்சு திருத்த நேரம் இல்லைன்னு சொல்றது கூட ஒரு வகையில பரவாயில்லையே. பசங்க டைரியில முழுசுமா வீட்டு பாடங்களை எழுதியிருக்காங்களான்னு கவனிச்சு கையெழுத்து போடவே உங்களுக்கு நேரம் இல்லையாமா. நீங்க இத குறை சொல்ல வந்துட்டீங்க என்றாள் இன்னொருத்தி எரிச்சலுடன். ஆமாமா, அந்த விஷயத்துல எனக்குமே கடுப்புதான். கடைசி நேரத்துல எழுதி போட்டு பசங்களை அவசரப்படுத்தினா பிரைமரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எத்தனை வேகம் இருக்கும்? அரைகுறையே எழுதி வந்து முதல்ல நானுமே நிக்கிய திட்டிட்டு இருக்கேன். அப்புறம் தான் பிரச்சனை எங்கன்னு புரிஞ்சுச்சு. லஞ்ச் பிரேக் முடிஞ்சோன்னு டைரி எழுத சொல்லிடுங்கன்னு நான் அதுக்கு தீர்வு சொன்னா அதுவும் முடியாது, கஷ்டங்கிறாங்க. எல்லா பாடப்பிரிவு ஆசிரியர்களும் அவங்களுடைய பாடத்தை முடிச்சு கொடுக்க நேரம் ஆயிருங்கிறாங்க. அதையெல்லாம் சரியா பிளான் பண்ணி கண்டிப்பா அந்த நேரத்துல எல்லாரும் கொடுத்துடணும்னு சொல்லி பள்ளி நிர்வாகம் உத்தரவு போட்டா அவங்க மறுத்துருவாங்களா என்ன? எந்த இடத்துலயும் திட்டமிடலும் நிர்வாகமும் சரியில்லை என்று மறுப்பாக தலையசைத்தாள் நெறிமதி. உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் காலேஜ் வாசல கூட தொடாதவங்க. ஒழுங்கா படிப்பு வரல. நான் 9வதுனா அவர் 10வது. கிராமத்துல இதெல்லாம் பெருசா கண்டுக்காம எங்களை அப்படியே விட்டுட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய இழப்பு புரியுது. சரி, நம்ம பையனாவது நல்லா படிக்கட்டும்னா கருவேப்பிலை கொத்தா இருக்கிற ஒரே மகனை காரோட்டி பிழைச்சு கொண்டுட்டு இருந்தாலும் அவன் அப்பா இவ்வளவு செலவு செஞ்சு இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. ஆனா படிச்சு பல பட்டம் வாங்கி இருக்க இவங்க திருத்தி இருக்கிற நோட்டு புத்தகத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் எழுதுறத பாக்கும்போது அறகுறையா படிச்ச எனக்கே திகைப்பா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு பக்கத்துல குறைஞ்சபட்சமா என் பையன் 10 பிள்ளைகளாவது எழுதுறான். அதுக்கு அவங்க மேம்போக்கா 1-2 தவற மட்டும் சுட்டி காட்டிட்டு அப்படியே டிக் போடுறாங்க. அவன் செஞ்சிருக்க தவிர நான் சரி செஞ்சா அவன் நம்ப மாட்டேங்கிறான். மீறி வற்புறுத்தினா மிஸ் திட்டுவாங்கன்னு பயப்படுறான். போன முறை நான் இத சொன்னப்போ, அப்படியா, அப்படி இருக்க வாய்ப்பில்லையே அப்படின்னு நோட்டை வாங்கி பாத்துட்டு, ஓ இது அப்ப நான் லீவ்ல போயிருந்தேன், வேற டீச்சர் திருத்திருப்பாங்க அப்படின்னு கண்துடைப்பு காரணம் சொல்றாங்க. இது உண்மைதான் அப்படின்னு நான் எப்படி நம்புறது? யார்கிட்ட ஆதாரம் கேட்க முடியும்? அப்படியே உண்மைதானாலும் திருத்தியவரும் ஒரு ஆசிரியர் தானே, அவருக்கு எழுத்து பிள்ளைகள் தெரியாதா என்ன? அலுப்புடன் வினவினாள் அமுதனின் அம்மா. அதானே, எந்த ஆசிரியர் வேணாலும் திருத்தி இருக்கட்டுமே, செய்யறத சரியா செய்ய வேண்டாமா? நாளைக்கு அதை பார்த்து படிக்கிற பிள்ளையோட படிப்பு எப்படி இருக்கும்? எனக்கு ஒண்ணுதான் புரியவே இல்ல. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் இப்படி அலட்சியமா இருக்காங்கன்னா நிர்வாகத்துல இருக்கவங்க கற்பித்தல் மட்டும் அல்லாமல் வேறு அலுவலிலும் ஈடுபடுத்தப்படுகிறார்களோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. ஏனால அவங்களுக்கு நேரம் இல்ல. பிள்ளைங்களோட பாடங்களை சொல்லி கொடுக்கறதுலயோ எழுத வைக்கிறதுலயோ திருத்துறோம் தானே அவங்க வேலை. இதுக்கு நேரம் இல்லைன்னா அவங்க ஸ்கூல்ல வேற என்னதான் செய்யறாங்க என்று கேள்வி எழுப்பினாள் பொருத்தி. மற்ற ஸ்கூலை பத்தி எனக்கு தெரியாது. நம்ம ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி ஒருத்திட்ட நான் விசாரிச்சேன். எனக்கு பக்கத்து விடுதாவ. உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எதுக்கெடுத்தாலும் நேரம் இல்லங்கிறாங்களே, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறத தவிர வேற என்ன வேலை செய்யறாங்கன்னு கேட்டேன் அவள்கிட்ட. ஒரு டீச்சரும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 6 வகுப்புகள் இருக்குமாமா. அதே மாதிரி அவங்க எந்தெந்த பாடப்பிரிவுல தனித்திறமை வாய்ந்தவர்களா இருக்காங்களோ அதை பொறுத்து பிரைமரினா 2வதுல இருந்து 5வது வரையிலும், செகண்டரினா 6வதுல இருந்து 8 வரையிலும், 9, 10னா அதுக்கு தனித்தனி ஆசிரியர்கள் வேற இருப்பாங்களாம் என்று அவள் சொல்லிக்கொண்டே போக அவளை இடைமறித்தாள் ஸ்ரீஹரியின் அம்மா. எல்லாம் சரிப்பா, இவங்களுக்கு தான் நேரம் இல்ல. நாம சொல்ற மாதிரி ஹோம் டெஸ்டாவது கொடுக்கலாம்ல. அதுக்கும் ஏன் ஏதாவது காரணத்தை சொல்லி ஏத்துக்கவே மறுக்கிறாங்க. அது என்னவோ என்று முன்னவள் தோள்களை குலுக்கி கொண்டாள். என்ன பேசி என்ன ஆக போறது? கிளம்பலாம். அதோ ஸ்கூல் பஸ் வேற கிளம்புது. அதுல யார் யார் போறீங்க? சீக்கிரம் போய் ஏறுங்க என்று மதி முடுக்கி விடவும் பேருந்தில் செல்பவர்கள் ஒரு பிரிவாகவும் இவளை போல் ஸ்கூட்டியில் வந்தவர்கள் மறு பிரிவாகவும் அவரவர் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வீடு நோக்கி பறந்தனர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.